friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு புடிங் ரெசிபி. உங்க வீட்ல ரவை இருக்கா, ஒரே ஒரு முட்டை இருக்கா, நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பரான ஒரு புடிங் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான புடிங் நம்ம செய்ய போறோம். இந்த ஈஸியான ரவா புடிங் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ஈஸியான சூஜி புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம கேரமல் பண்ணிட்டு போகிறோம். இது அப்படியே மெல்ட் ஆக விடுங்க. இது கேரமல் ஆகிறதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு புடிங் பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ணுறோமோ அதில் வந்துட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்க, மெல்ட் ஆகி லேசா அந்த ப்ரௌன் கலர் வருது பாருங்க. அப்புறமும் கேரமல் பண்ணிடக்கூடாது, அப்புறம் கசக்கும் அந்த லேயர். உங்களுக்கு லைட்டா ஒரு தேன் மாதிரி ஒரு கலர் வரும். அது வரைக்கும் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கேரமலை. இது பாருங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேரமல். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இறக்கிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், உடனே இந்த புடிங் பவுல் இருக்குல்ல, இதுல வந்துட்டு இந்த கேரமலை வந்துட்டு ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா ஈவனாக இந்த பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எப்படியோ அது தானாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் வேகும்போது. இது மாதிரி ஊற்றி வச்சுருங்க. எல்லா பக்கமும் பரவணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேகும்போது வந்துட்டு இது வந்துட்டு மெல்ட் ஆகி எல்லா பக்கமும் ஈவன் ஆகிடும். இப்போ இந்த பாத்திரத்தை வந்துட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த சக்கரை வந்துட்டு உங்களுக்கு போகும். இல்லைனா எல்லாம் செட் ஆகி கெட்டியாயிடும். நல்லா தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலுக்குள்ள ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன். ரவையை சேர்த்திடுங்க. இந்த ரவையை இதோட சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு அடுத்த லெவல் கன்சிஸ்டன்சி வரைக்கும் இது வேகணும். இந்த ரவை அது வரைக்கும் இந்த பாலில் வந்துட்டு இது பண்ணணும். இது கூடவே நம்ம சுகர் சேர்த்திக்கலாம். சுகர் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுகர் உங்களோட தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் ரவையும் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திருக்கேன் 1/4 லிட்டர் பாலுக்கு. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு கஞ்சி மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கு. இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும் இந்த அளவுக்கு வெந்தா. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல நம்ம ஒரு முட்டையை உடச்சி விட்டுடலாம். இந்த முட்டையோடவே வெனிலா எசன்ஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் விடலாம். இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்திக்கலாம். ரோஸ் எசன்ஸ். அப்புறம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்திக்கலாம். நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துறேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ண தேவையில்ல, லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவை கலவை இருக்குல்ல, இந்த ரவை கலவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எக்கில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த முட்டையை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. அதனால இப்போ இதில் போட்டிங்கன்னா ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவையை அதில் ஆட் பண்ணி அதில் தான் பீட் பண்ணணும். அதில் கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்கில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு கரண்டி சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி விடுங்க. இப்போ கடைசியாக இருந்த ரவையும் இதில் போட்டுட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட கலவை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கேரமல் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்துட்டு மாற்றிடலாம். எல்லா கலவையும் இதுல வந்துட்டு ஊத்தியாச்சு. ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி சுட வச்சிருக்கேன். இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வைக்க போறோம். நீங்க இட்லி பாத்திரமும் யூஸ் பண்ணலாம் இது வேக வைக்கிறதுக்கு. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ள ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த புடிங் பவுல் வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா இதுக்குள்ள தண்ணி விழுந்துரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்ல, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம், ரொம்ப லோலி வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் வேக விடுங்க. செக் பண்ணிட்டு வேகாமல் இருந்ததுன்னா திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் டைமர் வந்து 30 மினிட்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வேகட்டும் பார்ப்போம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நானே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த மூடியை எடுங்க.
பாருங்க நம்மளோட புடிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், வெந்திருந்தா ஒரு நல்ல ஸ்டிஃபா இருக்கும், இல்லைன்னா கொலகொலன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி இன்னொரு 5 to 10 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வெளில எடுத்துடலாம். கேர்ஃபுல்லாக எடுங்க, சூடாக இருக்கும். புடிங் வந்து இப்போ சுட சுட இருக்கு. சூடாக இருக்கும்போது நம்ம டிமோல்ட் பண்ணக்கூடாது. டிமோல்ட் பண்ணிங்கன்னா கீழெல்லாம் ஒட்டிக்கும். அதனால இது நல்லா ஆறணும், அட்லீஸ்ட் ரூம் டெம்பரேச்சருக்காவது வரணும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பண்ணலாம், சில்லுன்னு பண்ணி பரிமாறலாம். இது வந்து வாமா சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும், சில்லுன்னு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போறேன், கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போறேன். அப்புறமேட்டு நம்ம டிமோல்ட் பண்ணி பார்ப்போம். புடிங் வந்துட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரம்லாம் அதுவே தானாகவே விட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கத்தி வச்சு லைட்டாக லூசன் பண்ணி விட்டுறலாம் ஓரத்தை. இப்படி லூசன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிளேட்ல கவுத்தி இப்படி லைட்டா டேப் பண்ணி விடுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த புடிங்கை நம்ம கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. புடிங் வந்துட்டு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செய்யும்போது ஒரு சின்னோண்டு மிஸ்டேக் நடந்துருச்சு. அந்த மிஸ்டேக் என்னன்னா, நான் வேக வைக்க வச்சிருந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தீர்ந்து போச்சு. அதனால தான் இந்த லைட்டா கொஞ்சம் பேர்ன் ஆன மாதிரி இருக்கு ஓரத்துல. நீங்க பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, பார்க்கவே அவ்வளோ டெலிஷியஸா இருக்கு பாருங்க. மேலே ஒரு ஷைனிங் கேரமல் கோட்டிங்கோட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சூஜி புடிங். கண்டிப்பா இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்டியான சூஜி கேரமல் புடிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் ஒண்ணே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.